தளபதி 68 படத்தை வெங்கட் பிரபு டைரக்ட் பண்ண போறான்னு சொன்ன உடனே ரசிகர்கள் மத்தியில் ஒரு சின்ன சலசலப்பு இருந்துகிட்டே இருந்துச்சு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, மாநாடு படத்துக்கு முன்னாடி வரைக்கும் வெங்கட் பிரபு டைரக்ட் பண்ண ஒரு சில திரைப்படங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு ஹிட் கொடுக்கல. ஆனா மாநாடு படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா அந்த படத்தோட கதை வைசாவும் சரி, அந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே வைசாவும் சரி, அந்த படம் ஒரு நல்ல ஹிட் கொடுத்துச்சு. இந்த சமயத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி படம் எடுக்கிற ஒரு டைரக்டர் கண்டிப்பா விஜய் மாதிரியான ஒரு பெரிய ஹீரோக்கள் வச்சு படம் எடுக்கும்போது அதை கரெக்டா யூஸ் பண்ணிக்குவாரு. விஜய் வச்சு கண்டிப்பா ஒரு மேஜிக் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அவரோட எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த வகையில் ரிலீஸ் ஆகிற படம் தான் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். இந்த படத்தில் தளபதி விஜய், பிரசாந்த், பிரபுதேவா, ஸ்னேகா, லைலா, மோகன் நிறைய நட்சத்திர பட்டாளங்கள் இதில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதை என்ன, இந்த படம் எப்படி இருக்கு, இந்த படத்தோட ஃபுல் ரிவ்யூ தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். என்னுடைய சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. என்னுடைய பேர் சக்திவேல். இந்த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தோட ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட் ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, சாட்டன் சொல்லப்படுற ஒரு ரகசிய ஏஜென்ட் அமைப்புல விஜயும், பிரபுதேவா, பிரசாந்த், அஜ்மல் இவங்க 4 பேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் தலைவர் தான் வந்து பாத்தீங்கன்னா ஜெயராம். இப்படி இருக்க சமயத்துல நியூட்ரான் சொல்லப்படுற பொருளை வந்து கடத்தி கொண்டு போயிட்டு இருக்காங்க. அந்த யார் கடத்துறாங்க பாத்தீங்கன்னா நடிகர் மோகன் தான் கடத்துறாரு. செக்யூர் பண்ணணுங்கிறதுக்காக 4 பேர் மிஷன்ல இறங்குறாங்க. அதுக்கு அந்த ட்ரெயின்ல இருந்த மோகனோட ஃபேமிலி வந்து கொல்லப்படுது. ஆனா அது மோகன் மட்டும் பொழைச்சுக்கிறாரு. இதனால தன்னுடைய ஃபேமிலியை கொன்னவங்களை நான் திருப்பி பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு புதுவிதமான ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணி விஜயும் மற்றவங்களையும் எப்படி பழி வாங்குறாரு. இதுக்குள்ள நண்பர்கள் கூட நடக்கிற ஒரு சின்ன ஒரு துரோகம் தான் இந்த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தோட ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட் ஒன்லைன் ஸ்டோரி. இந்த மாதிரி பழிக்கு பழி வாங்குற கதை காலத்தோட தமிழ் சினிமாவில் நிறைய திரைப்படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு. இதுக்கு முன்னாடி வரைக்கும் ரிலீஸ் ஆன திரைப்படங்கள்ல எந்த மாதிரியான விஷயங்களுக்காக பழி வாங்கியிருப்பாங்க கேட்டீங்கன்னா, ஹீரோவோட அப்பா அம்மாவை கொன்றுவாங்க, இல்லைன்னா ஹீரோவோட தங்கச்சியோ இல்ல ஹீரோவோட ஒய்ஃபோட கொன்றுவாங்க, பையனையோ இல்ல ஹீரோட பொண்ணையோ கொன்றுவாங்க. அதுக்காக ஹீரோ வந்து ரிவெஞ்ச் எடுத்து அவங்கள வந்து திருப்பி பழிக்கு பழி வாங்குவாரு. இந்த மாதிரி கதைகளத்தோட தான் தமிழ் சினிமாவில் இதெல்லாம் வரைக்கும் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படமும் அதே டெம்ப்ளேட்டோட ரிலீஸ் ஆயிருக்கு. ஆனா அவங்க இந்த படத்துல சொன்ன ஒரு முக்கியமான ஒரு டிஃபரெண்டான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, வில்லனோட ஃபேமிலியை கொன்னுறாங்க. ஆனா வில்லன் என்ன பண்றாருன்னா, ஹீரோவோட பையனை எடுத்து வளர்த்து ஹீரோவுக்கு எதிராகவே வந்து அவனை ரெடி பண்ணி ஹீரோவையே கொல்லணும்னு நினைக்கிறாரு. இந்த மாதிரியான ஒரு விஷயம் மட்டும்தான் இந்த படத்துல புதுசா அவங்க யூஸ் பண்ண ஒரு டெக்னிக். இதை வச்சு தான் இந்த கோட் படத்தோட மொத்த ஸ்டோரி லைன் இருக்கு. ஆனா இருந்தாலும் பாத்தீங்கன்னா இந்த படத்துக்கு நிறைய அட்வான்டேஜ் இருக்கு. அதுக்கு முக்கியமான ஒரு அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஸ்கிரீன்ல தளபதி விஜயோட பிரசன்ஸ் தான். ஏன்னு கேட்டீங்கன்னா எல்லா சீன்லயும் பாத்தீங்கன்னா விஜய் இருந்துகிட்டே இருக்காரு. சாட்ஸ் அமைப்புல இருக்கும்போது இருக்கிற மாதிரி விஜயா இருக்கட்டும், இல்ல ஸ்னேகா கிட்ட ஒரு ஹஸ்பண்டா இருக்கிற அந்த சீக்வன்ஸா இருக்கட்டும், இல்ல தன்னுடைய பையன் கிட்ட ஒரு அப்பாவா இருக்கிற அந்த சீக்வன்ஸா இருக்கட்டும், அதே மாதிரி பாத்தீங்கன்னா வயசானதுக்கு அப்புறமா விஜயோட பிரசன்ஸா இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா விஜய் வந்து நிறைய டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டி நடிச்சிருக்காரு. அது ஒரு விஷயமே பாத்தீங்கன்னா இந்த படம் சக்சஸ் ஆச்சுன்னா அதுக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணமே இந்த 4 விஷயங்கள் தான் இருக்கும். அடுத்ததான் கூட நடிச்ச பிரபுதேவா இருக்கட்டும், இல்ல பிரசாந்தா இருக்கட்டும், இல்ல அஜ்மலா இருக்கட்டும், இவங்க பாத்தீங்கன்னா கூட வந்து அதே அமைப்புல ஒர்க் பண்றதுனால அது தகுந்த மாதிரியான நல்ல கோஆர்டினேட் பண்ணி நடிச்சிருக்காங்க சொல்லலாம். பிரபுதேவா வச்சு ஒரு ட்விஸ்ட் கொடுத்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலேயே வேற லெவல், யாருமே எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட்னு சொல்லலாம். அடுத்ததான் இந்த படத்தில் நடிச்ச பிரசாந்த் வந்து நம்ம ரொம்ப நாளா பாத்துக்கிட்டு இருக்கோம். இந்த படத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய கோஆர்டினேஷன் ரொம்பவே நல்லாவே இருக்கு. அவர் வந்து செகண்ட் இன்னிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அதுக்கு இந்த படம் கண்டிப்பா அவருக்கு வேற லெவலில் ஹெல்ப் பண்ண நினைக்கிறேன். இந்த படத்துல இருக்கிற இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டீங்கன்னா, அது யுவன் சங்கர் ராஜாவோட பிஜிஎம் தான். பிஜிஎம் வந்து எதிர்பார்த்ததை விடவே ரொம்ப நல்லா பண்ணி கொடுத்திருக்காரு. இன்னொரு விஷயம் என்னன்னா, ஏற்கனவே அனிருத்த மைண்ட்ல வச்சுட்டு யுவன் சங்கர் ராஜா மைண்ட்ல வைக்கும் பொழுது நிறைய பேருக்கு நிறைய வித்தியாசங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. ஆனா வெங்கட் பிரபு ஒரு இன்டர்வியூல என்ன சொன்னாருன்னா, நீங்க பார்த்த லிரிக்ஸ் வீடியோ இருக்கட்டும், இல்ல வந்து யூடியூப்ல பார்த்த வீடியோஸா இருக்கட்டும், அதுக்கும் நீங்க சினிமாவில் பார்க்கும் போதும் நிறைய வித்தியாசம் இருக்கும். நாங்க வந்து யூடியூப்ல அப்லோட் பண்ண வெர்ஷன் வந்து வேற விதமா இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நீங்க படத்துல வரும் பொழுது அந்த பாடல் காட்சிகளை பார்க்கும் பொழுது அது உங்களுக்கு வித்தியாசமான ஒரு அனுபவத்தை கொடுக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த விஷயத்தை யுவன் சங்கர் ராஜா கரெக்டா யூஸ் பண்ணிருக்காரு. அவர் எதிர்பார்த்ததை விடவே பாத்தீங்கன்னா நம்ம யூடியூப்ல பார்த்த வீடியோஸுக்கும் நம்ம சினிமாவில் பார்க்கும் பொழுதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. யுவன் சங்கர் ராஜா இந்த டெக்னிக்கை கரெக்டா யூஸ் பண்ணிக்கிட்டாரு நினைக்கிறேன். இந்த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தோட மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த படத்துல வர சண்டை காட்சிகள் தான். விஜய் வந்து எந்த அளவுக்கு ஃபைட் பண்ணுவார்னு எல்லாருக்குமே தெரியும். இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா திலீப் சுப்ராயன் வந்து விஜயை நல்லாவே யூஸ் பண்ணிருக்கான்னு சொல்லலாம். படத்துல வந்து ஃபைட் சீக்வன்ஸ் நிறையவே இருக்கு. அந்த ஒவ்வொரு ஃபைட் சீக்வன்ஸும் பாத்தீங்கன்னா நிறைய வித்தியாசப்படுத்தி பண்ணிருக்காரு விஜய். யங் ஏஜ்ல வர விஜயா இருக்கட்டும், இல்ல வயசான தோட்டத்தில் வர விஜயா இருக்கட்டும், முக்கியமா சொல்லணும்னா அந்த மெட்ரோ ட்ரெயின்ல நடக்கிற ஃபைட் சீக்வன்ஸா இருக்கட்டும், இல்ல கிளைமாக்ஸ்ல இளைய தளபதி விஜயும் மோதிக்கிற அந்த ஃபைட் சீக்வன்ஸா இருக்கட்டும், அப்புறம் தாய்லாந்தில் நடக்கிற அந்த ஃபைட் சீக்வன்ஸா இருக்கட்டும், இதெல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லாவே இருக்கு. அதிகப்படியான ஃபைட் சீக்வன்ஸ் இருந்தாலும் கூட அது எல்லாமே ரசிக்கும்படியாக தான் இருக்கு. எப்படி ஒரு படத்துக்கு நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குமோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த படத்துல நிறைய வந்து தேவையில்லாத விஷயங்களும் இருந்துகிட்டு இருக்கு. இதுல முக்கியமான சொல்லணும்னு கேட்டீங்கன்னா அந்த தீவிரவாதிகளோட கான்செப்ட் தான்.
ஸோ இதெல்லாம் பழைய ஒரு விஷயங்கள் தான். அடுத்ததான் இந்த படத்துல நிறைய கேமியோஸ் இருந்துகிட்டு இருக்கு. உதாரணமா சொல்லணும்னா புரட்சிக்கலைஞர் விஜயகாந்த் அவருடைய கேமியோ இருக்கு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா திரிஷா ஒரு பாட்டுக்கு டான்ஸ் ஆடி இருக்காங்க. முக்கியமா யாரும் எதிர்பார்க்காத சிவகார்த்திகேயனோட கேமியோ இந்த படத்துல இருக்கு. ஸோ இதுல வந்து விஜயகாந்த் அவங்களோட கேமியோ கூட பாத்தீங்கன்னா ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்குற மாதிரியான ஒரு விஷயத்துக்காக யூஸ் பண்ணிருக்கலாம் சொல்லலாம். அடுத்ததான் சிவகார்த்திகேயனோட கேமியோ வந்து இந்த படத்துல இருக்கு. எதுக்காக சிவகார்த்திகேயன் வந்து இந்த படத்துல கேமியோ நடிக்க வச்சாங்கன்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் தெரியவே இல்லை. அது அந்த அளவுக்கு ஒன்றும் அவசியமே இல்லாத ஒரு விஷயம். எதுக்காக நடிக்க வச்சாங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அடுத்ததா மட்ட சாங்ல வந்து திரிஷா வந்து விஜய் கூட ஆடி இருக்காங்க. இது மேபி வந்து விஜய் மேல இருக்க மரியாதைக்காகவோ இல்ல விஜய் வந்து இந்த அளவுக்கு வர்றதுக்கு திரிஷாவும் ஒரு காரணமா இருந்திருக்கலாம். அதுக்கு வந்து நன்றி சொல்ற மாதிரியான ஒரு விஷயத்துக்காக கூட திரிஷா ஆட வச்சிருந்துக்கலாம். இது வேணும் ஓரளவுக்கு ஏத்துக்கிற மாதிரி இருக்கு. அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்தோட லென்த் தான் கிட்டத்தட்ட 3 மணி நேரம் இந்த படம் ஓடுது. ஒரு விஜயோட ரசிகனா அந்த படத்தை ரசிக்கலாம். ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸை வந்து பாத்தீங்கன்னா படத்தை வந்து ரொம்ப லென்த்தா இருக்க மாதிரியான ஒரு ஃபீல் கொடுக்கும். ஸோ இதை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்துக்கலாம். அடுத்ததான் இன்னொரு விஷயம் வந்து இந்த படத்தில் வந்து இருக்கிற ஒரு ப்ராப்ளம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு இன்டர்வியூவில் வெங்கட் பிரபு ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே நீங்கள் பார்க்கும் பொழுது அடுத்த சீனில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத உங்களால் கெஸ் பண்ணவே முடியாது. ஆனால் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. நான் கூட இந்த மாதிரி சொல்கிறாரு, கண்டிப்பாக வந்து ஸ்க்ரீன் பிளேல வேறு லெவலில் விளையாடி இருப்பார் போல இருக்கு, கதையும் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் போல இருக்கு அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் அவர் சொன்னதுக்கும் நம்ம பார்க்கும் பொழுது ஒரு சினிமா பிரியராக நம்ம அதை பார்க்கும்பொழுது நம்மளால் ஈஸியாகவே கெஸ் பண்ண முடியுது. ஸோ அடுத்து என்ன நடக்க போகுது, என்ன நடக்க பின்னாடி யார் இருக்காங்க, இதெல்லாம் யார் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயத்தை நம்மளால் ஈஸியாகவே கெஸ் பண்ண முடியுது. ஸோ அவர் சொன்ன மாதிரியெல்லாம் வந்து அந்த அளவுக்கு கஷ்டமான ஒரு ஸ்க்ரீன் பிளேவெல்லாம் கிடையவே கிடையாது. அடுத்ததான் சிஜி அண்ட் விஎஃப்எக்ஸ் ஒர்க் பொறுத்த வரைக்கும் இந்த படத்தில் அவங்க கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். டிஹெச் டெக்னாலஜிங்கிற அந்த புதுமையான ஒரு விஷயத்தை தமிழ் சினிமா அறிமுகப்படுத்துவதன் மூலிமா இந்த ஒரு விஷயத்தை அவங்க புதுமையாக செஞ்சிருக்காங்க சொல்லலாம். ஸ்டேடியம் சீக்வன்ஸாக இருக்கட்டும், அடுத்து வந்து மெட்ரோ ட்ரெயினில் வர அந்த ஃபைட் சீக்வன்ஸாக இருக்கட்டும், அடுத்ததான் அந்த ரஷ்யாவில் நடக்கிற அந்த சேசிங் சீனாக இருக்கட்டும். ஸோ இதெல்லாமே பார்க்கும்பொழுது உண்மையிலேயே விஎஃப்எக்ஸ் ஒர்க் வந்து ரொம்ப இருக்குன்னு தோணுது. அடுத்ததான் அந்த டிஹெச் டெக்னாலஜிங்கிற அந்த விஷயத்தை யூஸ் பண்ணி விஜய் வந்து ரொம்ப யங்காக இருக்க மாதிரி காட்டியிருக்காங்க. அந்த விஷயம் வந்து நம்மளால ஈஸியாக ஏற்றுக்க முடியலன்னு கூட, ஆனால் இந்த படத்துக்கு வந்து அது தேவை தான். ஏன்னா இன்னொரு விஷயம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் டைம் வந்து விஜய் வந்து இந்த மாதிரி ஒரு டெக்னாலஜியோட பார்க்கும் பொழுது ரொம்பவே நல்லா இருக்கு. ஆனால் போக 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 பார்த்தீங்கன்னா அது வந்து நம்மளுக்கு ஒரு என்ன சொல்றதுன்னா போர் அடிக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் கொடுக்க ஆரம்பிச்சது. அதுவும் பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் அவர்கள் வர அந்த சீக்வன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏஐ டெக்னாலஜி ரொம்பவே நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்குது. மொத்தத்தில் இந்த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரு விஜய் ரசிகராக இருந்தீங்கன்னா இந்த படம் உங்களுக்கு ஒரு வேற லெவலான ஒரு ட்ரீட்டாக இருக்கும். அதுவே ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸாக இருந்தீங்கன்னா இது வந்து கண்டிப்பாக ஒன் டைம் வாட்சபிள் மூவி தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.